நேயர்களே, தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய என்டிஏ தமிழ்நாட்டு 2026 உத்தேச பட்டியல் ஒரு முறை வெளியானாலும் கூட இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் அடுத்த தேர்தலில் எத்தனை சீட்டுகள் பாரதிய ஜனதாவோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நேற்று காலை டெல்லிக்கு பயணித்தார். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்டிஏ உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்குள் புகைச்சல்கள் அதிகரித்து வருவதாகவும் அந்த செய்தியினுடைய நாம் அறியப்படுகிறது. காரணம், டெல்லி தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் மிகவும் அழுத்தமானவை என்றும் கூட கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பட்டியல் ஒன்று வெளியாகி, இதன்படி 234 தொகுதிகளில் 165 தொகுதிகளில் அதிமுக களமிறங்க உள்ளதாகவும், இக்கூட்டணியில் அதன் முதன்மை நிலையை உறுதிப்படுத்தும் முயற்சியாக எடப்பாடி பழனிசாமி காய்களை நகர்த்தியிருப்பதும் பார்க்கப்படுகிறது. அந்த உத்தேச பட்டியலில் அடிப்படையாக பாரதிய ஜனதா எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பதை மீதி மற்ற தொகுதிகளும் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. பாரதிய ஜனதா 31 தொகுதிகளிலும், அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 9 தொகுதிகளிலும், தமாக வாசன் 4 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 17 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்திலும், அமமுக குக்கர் சின்னத்திலும், தமாக தனிச்சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதை தவிர புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் 2 இடங்களிலும், ஐஜேகே பாரிவேந்தர் பிரிவு 2 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் 2 இடங்களிலும், புதிய தமிழகம் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் அவர்களும் போட்டியிடலாம் என்றும் அந்த உத்தேச பட்டியலின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது, நகர்ப்புறம் மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில், அதாவது சபர்பன் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் இந்த உத்தேச சீட் ஒதுக்கீடு அமைந்துள்ளதாக கூறப்பட்டாலும், வன்னியர்கள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக செயல்படும் வகையில் இந்த ஒதுக்கீடு இருக்கலாம் என அரசியல் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 9 தொகுதிகள் வரை அது இனி உறுதி செய்யப்பட்ட நிலையில், கூட்டணிக்குள் பல்வேறு வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைக்க தற்போது முயற்சி நடைபெறுகிறது என்றும், இதன் மூலம் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் பிரிவற்ற சமநிலைப்படுத்தும் முயற்சி தென்படுவதாகவும் தகவல்கள் வெளியேறியிருக்கிறது. இந்த உத்தேச பட்டியலை ஏற்கும் பட்சத்தில் ஒருவேளை அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. எப்படி பார்த்தாலும் 170 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என முடிவெடுத்துள்ள எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக தற்போதைய நிலையில் 165 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட உள்ளதாக கூறப்படுவதாகவும், இது அக்கட்சியின் தலைமை பொறுப்பில் அதிர்ச்சியை உண்டாக்கியிருப்பதாகவும், இந்த உத்தேச பட்டியலில் வெறும் எண்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு நுணுக்கமான அரசியல் கணக்கீடு. குறிப்பாக வன்னியர் வாக்கு வங்கியை நம்பியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் வடதமிழ்நாட்டில் முழுவதுமாக, முக்குலத்தோர் சமூக வாக்குகள் இலக்குகளை வைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இடங்கள் தென் தமிழ்நாட்டிலும் கூட்டணியை வளப்படுத்தும் என அமித்ஷா நம்புகிறார். அதேபோல் நகர்ப்புறங்களில் பாரதிய ஜனதா கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு புதிய வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கும் அவர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இதனால்
இத்தனை கட்சிகளையும் அரவணைத்து கொண்ட அதிமுக தனது முதன்மை நிலையை எப்படி தக்க வைக்கப் போகிறது என்பதுதான் இப்போது பலருக்கும் எழுந்திருக்கிற சஸ்பென்ஸ் மட்டுமில்லாமல் பெரும் கேள்வியாகவும் இருக்கிறது. மொத்தத்தில் தற்போது டெல்லியிலிருந்து வெளியாகியிருக்கும் இந்த பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக்கப்படவில்லை என்றாலும் திரைமறைவில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை தமிழக தேர்தல் களம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி நகர்வதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு உத்தேச பட்டியல் என்றாலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் ஆகியோருடன் டெல்லியில் இன்று அமித்ஷா தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் மேலும் சில முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சில முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும் நம்பப்படுகின்றது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மிக பலவீனமான ஒரு தலைவராக மாறியிருப்பதாக பாரதிய ஜனதாவினுடைய செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் இந்த தேர்தலின் மூலம் மௌனியாக்கப்படுவதற்கு டெல்லி பகிரத முயற்சி எடுத்து வருவதாகவும் கூட டெல்லியின் சோர்ஸ் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தமது திட்டத்தில் தான் முதல்வராக வருவதற்கு ஒப்பாக 170க்கு மேற்பட்ட இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றும், ஒருவேளை தாம் தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில், அதாவது மிக கடினமான அளவில் ஆதரவற்ற நிலையில் இருந்தால், பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமையும் கூட்டணிகளும் தம்மை இடம் தெரியாமல் உருத்தெரியாமல் அழித்துவிடும் என்பதை அவர் நன்குணர்ந்திருப்பதாகவும், இதன் மூலமாகவே அவர் 24 இடங்களுக்கு மேல் கொடுக்க மறுத்தார் என்ற செய்தியோடு இறுதியாக 27ற்கு மேல் அவர் கொடுக்கவில்லை என்றாலும் உத்தேச பட்டியல் 31 தொகுதிகள் பாரதிய ஜனதாவுக்கும் நகர்ப்புறங்களில் அவர் மையப்படுத்தியிருப்பதே அமித்ஷாவின் நோக்கம் என்றும் தற்போது செய்திகள் வெளியானது. இங்கே பார்க்கின்ற போது கோவை போன்ற மேற்கு மண்டலங்களில் வலிமையாக இருக்கும் பாரதிய ஜனதா அல்லது அதிமுக கோவை மண்டலத்தில் தங்களுக்கான இடத்தை அவர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க போவதில்லை. மதுரை மட்டுமல்ல, திருமங்கலம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் பல முக்கியமான தொகுதிகளிலும் அதிமுக திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இப்படி பல இடங்களில் தங்களுக்கான இடங்களை கோரும் பாரதிய ஜனதாவுக்கு இடப்பகிர்வில் எவ்வாறு முடித்து கொள்ளப் போகிறார்கள், இதற்கு பின்பு அவர்களில் தொய்வு ஏற்படுமா என்ற கேள்வி வருகிறது. இரண்டாவதாக, அமமுக முக்கிரத்தோர் வாக்கு வங்கியாக இல்லை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. காரணம், திரு டிடிவி தினகரன் திருமதி சசிகலா அவர்களின் முகமாகவும் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருவராக பார்க்கின்ற போது வலிமையான அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அவர் கட்டமைப்பதன் மூலம் தென்பகுதிகளில் இருக்கும் பெரும்பான்மை மக்களின் வாக்குகள் அவர் சார்ந்த அவர் கைகாட்டும் வேட்பாளர்களுக்கு செல்லும் நிலை அதிகரித்து வருகின்ற ஒரு களச்சூழலில் அமமுக இம்முறை வலுவிழந்து போகும் என்பதும் அதிகாரப்பூர்வமான அரசியல் ஆலோசகர்களின் புரிந்துணர்வும் செய்தி நுணுக்கமும் நுண்மையாக இருக்கிறது. இதற்கிடையில் பாரதிய ஜனதாவினுடைய சாதி ஈக்குவேஷன் மத்திய மாநிலங்களில் அவர்கள் கடந்த முறை நடந்ததை போன்று தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்குகளின் வங்கியாக அமமுகவை பார்ப்பதும், வடமாநிலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிவினைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிளவுகளின் பால் தற்போது அன்புமணி அதிக வாக்குகளை பெறுவார் என்று நம்புவதும் அது ஒரு பொய்ப்பித்த கணக்கு என்பதையும் நாம் தள்ளிவிட முடியாது. காரணம், டாக்டர் ராமதாஸ் மிக பெரியவராகவும் வயதில் மூத்தவராகவும் தமிழ்நாட்டில் 90,000 கிராமங்களில் தான் உழைத்து தன் உருவாக்கிய இந்த கட்சியை தன் மகன் தன்னிடத்தில் பறித்து காவு கொண்டார் என்பது அவரது அடிமனத்தில் இருக்கும் கொதிப்பு. ஆகவே ஆரம்ப கட்ட வன்னியர்கள் பெரும்பான்மை வாக்காளர்கள் தந்தைக்கு மகனுக்காகவும் வாக்களிக்கின்ற போது
அந்த வாக்கு சதவீதம் பெரும் வீழ்ச்சியை பாமகவுக்கு ஏற்படுத்தும் என்றும், தென் மாவட்டங்களில் அமமுக பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்றும், கடும் போட்டியின் புதிய பிளேயராக இருக்கும் விஜயின் மூலம் இவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்பதும், இந்த கூட்டணி வித்தியாசத்தில் திமுக இந்த கூட்டணியை விட கொஞ்சம் சற்று முன்னால் ஓடிக்கொண்டிருப்பதும், இவர்களுக்கு இடைநிலையில் தாவேகாவினுடைய விஜய் இருப்பாரா என பல ஊடகங்களுக்கும் யூகங்களும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாகத்தான் இது இருக்கிறது. ஆனால் இதன் முடிவுகள் வெளியேறுகின்ற போதே இந்த பிரிப்பில் ஏற்பட்ட தொகுதிகள் பரிமாற்றம், நிறுத்தப்பட்ட லோக்கல் வேட்பாளர்களுடைய நிலை, இதனால் ஏற்படுகிற தாக்கத்தின் முடிவுகள் அனைத்தும் வெளியாகும் என்பதை தவிர வேறொன்றும் உண்மை இல்லை என்பதே இன்று உத்தேச பட்டியலின் மூலம் நமக்கு கிடைத்த புரிந்துணர்வு, புள்ளியியல், அதே போன்று கரிஸ்மா அடிப்படையிலான செய்தியாக இருக்கும். அடுத்த செய்திகளோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.